பேசுகிறேன். ம் திருவண்ணாமலை மாவட்டம் ம் வந்தவாசி தாலுகா தேசூர் கிராமம். தேசூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை, இது வந்து இந்த பால் அடைஞ்சு போன இந்த ஒரு கோட்டையை பார்த்தீங்கன்னா பழங்காலத்து கோட்டை. இந்த கோட்டை வந்து ஒரு தனிநபருக்கு சொந்தமான கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொல்பொருள் ஆய்வு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நமக்கு தெரியல. ஒருத்தர் நமக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் பதிவு போட்டுருக்கீங்க, அதில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. தேசருடைய பால் அடைஞ்சு இந்த கோட்டையும் பழங்காலம் சின்னங்கள் அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, இதை நீங்கள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் நேரடியாக தேசூரில் வந்து பார்க்குறது, உள்ளே வர்றதுக்கு வழியை காணும். இந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து கோட்டை, நீங்களே பார்க்கலாம். ஒரு பழங்காலம் சின்னம் அது அழியும் நிலைமையில் இருக்குது. இதை தமிழக அரசாங்கம் தொல்வியல் துறை அதிகாரிங்க நேரில் வந்து ஆய்வு பண்ணி இது யாருக்கு சொந்தமானதுன்றது அப்பாற்பட்ட விஷயம். இதை பாதுகாத்து வருங்கால இளைஞர்களுக்கு இதை மாதிரி ஒரு கட்டிடங்களை காமிக்கணும். தொல்வியல் துறையில் வந்து பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க பழங்கால கட்டிடங்கள். ஆனால் இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி ஒரு கோட்டை அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இதை ஏன் அதிகாரிங்களுக்கு தெரியலையா, இல்லை இதை பார்க்குற மக்களுக்கு தெரியலையா, இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியலையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதே தான் வந்தவாசிலையும் இதே நிலமை தான். வந்தவாசி ஏன்னா இப்போ கேட்பாங்க, ஏன்னா உன் ஊரில் இருக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து தேசூரில் வந்து பேசுகிறாங்க. தேசூர் வந்தவாசியை பற்றி நான் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து இவங்க அவங்கன்றது கிடையாது. எந்த பழங்காலம் சின்னங்களும் அழிந்து போகக்கூடாது. அதை வந்து தமிழக அரசாங்கம் தொல்வியல் துறை அதிகாரிங்க, வந்தவாசி வட்டாட்சியர், தாசில்தார் இவங்கெல்லாம் வந்து நேரடியாக இந்த கோட்டையை பார்த்து இந்த கோட்டையை பராமரித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேசூர்ன்ற கிராமத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கிறதா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கே தெரியல, இங்கே இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல. அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க இந்த கோட்டையை சுத்தம் பண்ணி பராமரித்தா நல்லாயிருக்கும். அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம், தொல்வியல் துறைக்கு சொந்தமான இடம்னும் போது அதை நம்ம பாதுகாத்து வச்சா எப்படி இருக்கும்? நீங்கள் இந்த மாதிரி இருக்குது இதனுடைய சூழ்நிலை. இதை வந்து நேரடியாக ஆய்வு பண்ணி இதை சுத்தம் பண்ணி பராமரிக்கணுன்றது தேசூர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது நமக்கு ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நேரடியாக வந்து பார்க்குறோம். வந்தவாசியும் இதே நிலைமை தான், தேசூர் இந்த நிலைமை தான். பழங்கால சின்னங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கோ எல்லா ஊர்லேயும் இதுதான் நிலைமை. இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு பண்ணணும். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேசூர் கிராமம்.